இப்போ நம்ம பார்க்க போகிறது தொழில் பெயர். தொழில் பெயர் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது தொழில் பெயர் எனப்படும். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் எனப்படும். இது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வரும். எண் அப்படிங்கிறது ஒருமை பன்மை அப்படிங்கிறது, இடம் அப்படின்னா ஐந்திணை, காலம் அப்படின்னா இந்த முக்காலம் அப்படிங்கிறதையும், பால் அப்படிங்கிறது ஆண்பால் பெண்பால், அதை உணர்த்தாமல், அதாவது அதை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழில் பெயர். அப்படின்னா எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது எது அப்படின்னா தொழில் பெயர். இதற்கு எடுத்துக்காட்டு ஈதல், நடத்தல். இதில் எந்த எண்ணும் தெரியலை, இடமும் தெரியலை, காலமும் பால் இது எதையுமே என்ன பண்ணலை, குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருது. விகுதி பெற்ற தொழிற்பெயர். அப்படி தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் ஒரே வினையடி பல விகுதிகளை ஏற்கும் தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்து முதல் நிலை தொழிற்பெயர், முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ விகுதி பெற்ற தொழிற்பெயரை நம்ம பார்க்குறோம். வினை அடியுடன் விகுதி சேர்வதால், ஒரு வினையடியோட விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினை அடி அப்படிங்கும்போது நடத்தல் அப்படிங்கிறதோட வினையடி எது அப்படின்னா நடத்தல் அப்படிங்கிறதோட வினையடி நட. வாழ்க்கை அதோட வினையடி வாழ். ஆளல் அதோட வினையடி ஆள். ஆளல் அப்படிங்கிறத வினையடி ஆள், விகுதி அல். அப்போ ஆளல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். அந்த வினையடி ஆள் அப்படிங்கிற வினையடியோட அல் அப்படிங்கிற விகுதி சேர்வதால் ஆளல் அப்படிங்கிற தொழிற்பெயர் உருவாகுது. இது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். ஒரே வினையடியோட பல விகுதிகளை ஏற்கும். ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். அது நட அப்படிங்கிற ஒரு வினையடி. இந்த நடங்கிறது நடை, நடத்தல் அப்படிங்கிற பல விகுதிகளை ஏற்கும். ஒரே வினையடி பல விகுதிகளை ஏற்கும். விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா நடங்கிற ஒரு வினையடி விகுதி தல்ங்கிற விகுதியை பெற்று நடத்தல் அப்படிங்கிற தொழிற்பெயராக முடியுது. அது விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். ஒரே வினையடி பல விகுதிகளை ஏற்பது அப்படின்னா நட என்பது வினையடி. அது நடை, நடத்தல் என்ற பல விகுதிகளை ஏற்கும். இது ஒரே வினையடி பல விகுதிகளை ஏற்கும். அதற்கு எடுத்துக்காட்டு தான் நடங்கிறது நடை, நடத்தல் அப்படிங்கிற வினையடிகளை பெறுவது. எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு நடவாமை, கொல்லாமை. நடவாமை, கொல்லாமை அப்படிங்கிறதும். அடுத்து முதல் நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே. விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயர் ஆதல் முதல் நிலை தொழிற்பெயர் ஆகும். விகுதி பெறாமல், இங்கே வினைப்பகுதியே தொழிற்பெயர் ஆகுதல் முதல் நிலை தொழிற்பெயர் ஆகும். தட்டு, உரை, அடி இதெல்லாம் என்ன இதெல்லாம் வினைதான். அது விகுதியை பெறலை. அதனால் இது முதல் நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயர் ஆதல் முதல் நிலை தொழிற்பெயர் ஆகும். இச்சொற்கள் முறையே தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்று பொருள்படும் போது முதல்நிலை தொழிற்பெயர் ஆகின்றன. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு பேரு. இது பெரு அப்படிங்கிறது தான், ஆனால் அது எப்படி திரிந்து பேரு. தொழிற்பெயர் கெடுதல் அப்படிங்கிறது கெடு அப்படிங்கிறது முதல்நிலை. அதே திரிஞ்சிச்சு அப்படின்னா கேடு அப்படின்னு வரும். சுடுதல் அப்படிங்கும்போது சுடு அப்படிங்கிறது தான் முதல்நிலை. அதை திரியும் போது சூடு. அப்போ முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்ன அப்படின்னா அங்கே விகுதி இல்லை. அது வர்ற முதல்நிலை என்ன பண்ணுது, திரிந்து வருது. திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். சுடுதல், சுடு அப்படிங்கிறது முதல்நிலை. அதுவே திரிந்துச்சு அப்படின்னா சூடு அப்படின்னு வரும். வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று
பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் எனப்படும். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் எனப்படும். இது தன்மை முன்னிலை படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். தன்மை முன்னிலை படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் வரும், 3 காலங்களிலும் வரும். வேற்றுமை உருவு ஏற்காமலும் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு வரும், ஏற்காமலும் வரும், வேறொரு பயனிலையை கொண்டு முடியும். இது வினையாளனையும் பெயர். இது தன்மை முன்னிலை படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் வரும். வந்தவர் அவர்தான். எடுத்துக்காட்டு: வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். இப்போ நம்ம தொழில் பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்தோம்னா, வினை பெயர்த்தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்பது எது அப்படின்னா தொழில் பெயர். ஒரு வினை பெயர்த்தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். ஆனால் வினையாளனை பெயர் தொழிலை செய்யும் கர்த்தாவை குறிக்கும். வினை பெயர்த்தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்பது தொழில் பெயர். வினையாளனை பெயர் தொழிலை செய்யும் கர்த்தாவை குறிக்கும். காலம் காட்டாது. தொழில் பெயர் அப்படிங்கிறது காலம் காட்டாது. நமக்கு காலம் காட்டாது அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல முன்னாடி. ஆனால் வினையாளனை பெயர் காலம் காட்டும். தொழில் பெயர் படர்க்கைக்கே உரியது. வினையாளனை பெயர் மூவிடத்திற்கும் உரியது. தொழில் பெயர் படர்க்கைக்கே உரியது, வினையாளனை பெயர் மூவிடத்திற்கும் உரியது. தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு பாடுதல், படித்தல். வினையாளனை பெயருக்கு எடுத்துக்காட்டு பாடியவள், படித்தவள், படித்தவர். பாடியவள், படித்தவர். ஒரு வினை பெயர்த்தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்பது தொழில் பெயர். ஆனால் தொழிலை செய்யும் கர்த்தாவை குறிப்பது வினையாளனையும் பெயர்.